வணக்கம். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கறது தான். நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து, அவங்க மட்டும் எப்படி இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் பின்தங்கி இருக்கேன்னு நாம அடிக்கடி யோசிப்போம். இந்த அழிவுகரமான பழக்கத்துல இருந்து எப்படி வெளிய வர்றதுன்னு தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. நீங்க உங்க வெற்றிய, உங்க மதிப்ப, உங்க சந்தோஷத்த எத வச்சு அளக்குறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நாம பயன்படுத்துற அந்த அளவுகோல், அந்த ஸ்கேல் சரியானது தானான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? நாம எல்லாருமே இந்த ஒப்பீட்டு பொறியில, அதாவது கம்பேரிசன் ட்ராப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவோம். குறிப்பா இந்த சோஷியல் மீடியா காலத்துல இது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? நாம விடாம மத்தவங்க வாழ்க்கைய பார்த்து நம்மள நாமளே குறைச்சு மதிப்பிட்டுக்கிறோம். இது நம்ம மன நிம்மதியே கெடுக்குது. பாருங்க, சோஷியல் மீடியால நாம பார்க்கறது என்ன? மத்தவங்களோட வாழ்க்கையோட ஹைலைட் ரீல் மட்டும்தான். அதாவது அவங்க ஜெயிச்ச தருணங்கள், சந்தோஷமா இருந்த மொமெண்ட்ஸ். ஆனா நாம என்ன பண்றோம்? அத நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட எல்லா போராட்டங்களோடும் சேர்த்து கம்பேர் பண்றோம். இது எப்படிங்க நியாயமா இருக்கும்? இது ஒரு நேர்மையே இல்லாத போட்டி இல்லையா? அப்போ இப்படி சுழற்சியா கம்பேர் பண்றதால என்ன ஆகும்? நம்ம கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் நமக்கு தெரியாம போயிடும். நமக்கே தெரியாம ஒருவித சோகமும் நம்பிக்கையின்மையும் மனசுக்குள்ள வந்துடும். நம்ம வாழ்க்கைய ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இத மாதிரி எப்பவாவது தோணியிருக்கா? இந்த ஒப்பீடு பண்றது எவ்வளோ ஆபத்தானதுன்னு புரிய வைக்க நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். மார்க்கஸ்னு ஒரு லட்சிய தச்சரோட கதை இது. நாம ஏன் தப்பான அளவுகோலை யூஸ் பண்றோம்னு இந்த கதை நமக்கு சூப்பரா விளக்கும். இந்த மார்க்கஸ் இருக்காரே, ரொம்ப திறமையான தச்சர் தான். ஆனா அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அதுதான் அவரை எப்பவும் சந்தோஷமா இருக்க விடல. என்ன பிரச்சனைனா, அவர் தான் வேலைய வச்சு தன்னை மதிக்கல. மத்தவங்கள விட நான் பெஸ்டா இருக்கிறனான்னு தான் பாத்துக்கிட்டே இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு மரத்தால ஆன ஸ்கேல், அதாவது அளவுகோல் இருந்துச்சு. அத அவர் கண்ணை மூடிட்டு நம்புனாரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது. பல வருஷமா மழையிலையும் வெயில்லையும் கிடந்ததுனால அந்த அளவுகோல் கொஞ்சம் வளைஞ்சு கோணலா போயிருந்துச்சு. அது இனிமே நேரா இல்ல. மார்க்கஸ் என்ன பண்ணாரு? அந்த வளைஞ்ச ஸ்கேல எடுத்துட்டு போய் மத்தவங்க கட்டின வீடெல்லாம் அளந்து பார்த்துட்டு இதெல்லாம் தப்பு தப்பா கட்டியிருக்காங்கன்னு கிண்டல் பண்ணாரு. மனசுக்குள்ள இவங்கள விட ஒரு சூப்பரான வீட்டை நான் கட்டுவேன்னு நினைச்சுக்கிட்டாரு. அவர் அந்த கோணலான ஸ்கேல வச்சு வெட்டின ஒவ்வொரு மரத்துண்டும் கோணலா தான் இருந்துச்சு. ஆனா அவர் கவனம் எல்லாம் மத்தவங்கள ஜெயிக்கணும்ன்றதுல தான் இருந்துச்சே தவிர வேலைய சரியா செய்யணும்ன்றதுல இல்ல. கடைசியில என்னாச்சு? ஒரு சின்ன புயலுக்கே அவர் கட்டின வீடு மொத்தமா இடிஞ்சு விழுந்துருச்சு. சரி, மார்க்கஸ் கதை இருக்கட்டும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்களும் மார்க்கஸ் மாதிரி ஒரு வளைஞ்ச அளவுகோலை வச்சு உங்களோட சுய மதிப்பை அளந்துட்டு இருக்கீங்களா? சோஷியல் மீடியாவோ இல்ல மத்தவங்க சொல்றதுதான் உங்க ஸ்கேலா? ஒப்பிட்டு பார்க்கறது ஒரு வகையில இயல்புதான். ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்றத விட்டுட்டு இல்லாத விஷயத்துக்காக மத்தவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அந்த சின்ன ஒப்பீடு நம்ம மன அமைதியே கெடுத்துடுது. மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறேன். கொஞ்சம் நேர்மையா யோசிச்சு சொல்லுங்க. உங்க அன்றாட வாழ்க்கைய, உங்க கஷ்டங்களை மத்தவங்களோட பெர்ஃபெக்ட்டா எடுத்த இன்ஸ்டாகிராம் போட்டோவோட கம்பேர் பண்றீங்களா? அப்படி செஞ்சா நீங்க எப்பவுமே தோத்து போன மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. சரி சரி, இதிலிருந்து எப்படி வெளியே வருது? இதுக்கான பதில் நம்ம இயற்கையிலேயே அழகா இருக்கு. வாங்க, இயற்கை நமக்கு என்ன சொல்லித் தருதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உதாரணம். ஒரு மீன் பறவை மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ஆகும்? அதோட வாழ்க்கை முழுசும் அது தன்னையே நொந்திக்கிட்டு இருக்கும் இல்லையா? மீன் நீந்துறதுக்கு, பறவை பறக்கிறதுக்கு ரெண்டுக்குமே தனித்தனி வேலை இருக்கு. ரெண்டுமே அது இருக்கிற இடத்துல ரொம்ப முக்கியம். இதுதான் தனித்துவம், யூனிக்னஸோட அழகு. எப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தனி குணம் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி பலம் இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்பெஷல். உங்கள மாதிரி பெஸ்டா வேற யாராலையும் இருக்கவே முடியாது. ஒரு ஆப்பிள் மரம் நான் ஏன் தேங்காய் காய்க்கலைன்னு ஃபீல் பண்றதில்ல. அது ஆப்பிளை கொடுக்குது. தென்னை மரம் தேங்காய் கொடுக்குது. ரெண்டும் அதனதன் வேலையை செய்யுது. அவை தங்களை ஒப்பிட்டு கொண்டு வருத்தப்படுவதில்லை. நாம மட்டும் ஏன் அப்படி செய்யணும்? அதனால அந்த உடைஞ்சு போன வளைஞ்ச ஸ்கேலை தூக்கி போட்டுட்டு நமக்காக ஒரு புது சரியான ஸ்கேலை உருவாக்க வேண்டிய நேரம் இது. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த 4 ஸ்டெப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல உங்களுக்கு வாழ்க்கையில எது முக்கியம்னு முடிவு பண்ணுங்க. அதை வச்சு உங்க கோல்ஸை செட் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிங்க. கடைசியா மத்தவங்கள பார்க்காதீங்க. நேத்தை விட இன்னைக்கு நீங்க பெட்டரா இருக்கீங்களான்னு பாருங்க. அதை கொண்டாடுங்க. இதுதான் உண்மையான அளவுகோல். இந்த மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பரிசு தான் மன நிறைவு. உண்மையான மன நிறைவு மத்தவங்களோட கம்பேர் பண்றதுல இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறத பாராட்டுறதுலயும் நம்ம பயணத்தை மதிக்கிறதுலயும் தான் இருக்கு. இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிரும். ஒவ்வொருத்தருக்கும் ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வரும். உங்க டைம் வரும்போது நீங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க. அது வரைக்கும் உங்க பாதையில நம்பிக்கையோட போங்க.
நீங்க நீந்துறதுல மட்டும் கவனம் வச்சா ஒரு நாள் முழு கடலையும் ஆடலாம். கடைசியா ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரோட பயணமும் வேற வேற. உங்க கதையோட முதல் பக்கத்தை மத்தவங்களோட 20வது பக்கத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. மத்தவங்க புக்க படிக்கிறத நிறுத்திட்டு உங்க சொந்த கதை எழுத ஆரம்பிங்க. இன்னிக்கே அந்த உடைந்த அளவுகோலை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க தனித்துவத்தை கொண்டாட ஆரம்பிங்க.